ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் ஆத்ம வணக்கம். கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக அனைத்து சிவன் கோவில்களிலும் வடக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். ஆடைகள் எதுவும் இல்லாமல் 12 கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் தரித்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் ஆகிய ஆயுதங்களையும் தாங்கியபடி காட்சி தருபவர். அது மட்டுமல்லாமல் சனி பகவானின் குருவாகவும் 12 ராசிகள், 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவ கிரகங்களையும் காலத்தையும் என அனைத்தையும் கட்டுப்படுத்துபவராக திகழக்கூடியவர். இப்படி அதிர வைக்கும் அம்சங்களை கொண்ட இந்த கால பைரவர் யார், அவரின் உண்மையான வரலாற்று பின்னணி என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்றைய காணொளியில் புராணங்களை ஆய்வு செய்து மிகவும் தெளிவாக காணப்போகின்றோம். அதற்கு முன் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நமது சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். வாருங்கள் நமது புனித பயணத்தினை துவங்கலாம். சிவபெருமானை போலவே படைக்கும் கடவுளான பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் இருந்தன. இதனால் நானே அனைத்தும் பெற்றவன் என்கிற எண்ணம் பிரம்மதேவருக்கு ஏற்பட்டது. ஒரு முறை பிரம்மலோகத்தில் அமர்ந்திருந்த தேவர்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு தேவதை, தெய்வங்களில் மிகவும் உத்தமமானவர் யார் என கேட்க, அங்கு அமர்ந்திருந்த பிரம்மதேவர் சற்றும் தாமதிக்காமல், இதில் என்ன சந்தேகம், என்னை விட உத்தமமானவர் எவரேனும் இருக்க முடியுமா என்றார். இதனை கேட்ட மகாவிஷ்ணுவும் தாங்களின் இந்த பேச்சு தவறு என்று கூறினார். இதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ள பிரம்மதேவரோ தயாராக இல்லாததால் 4 வேதங்களையும் அழைத்து அவற்றின் கருத்தை கேட்டனர். அந்த வேத அதிபதிகளும் சற்றும் தயங்காமல், எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு உடனே சென்று அருள் பாலிக்கின்றாரோ, எவர் இந்த அகிலத்தின் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் அக்கறையையும் ஆதிக்கத்தையும் செலுத்துகின்றாரோ அவரே உத்தமமானவர் என்பதினால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும் விட உத்தமமானவர் என்றனர். அதை கேட்ட பிரம்மதேவர் இன்னும் மாத்திரம் அடைந்து சிவபெருமானினுடைய உருவத்தை குறித்து ஆணவமாக பேச துவங்கினார். யார் அந்த சிவன்? உடலெங்கும் சாம்பலை பூசிக்கொண்டு சடைமுடியுடன் மயானவாசிகள் போல தூசி படிந்த உடலுடன் இருந்து கொண்டு கழுத்து நிறைய மாலைகளுக்கு பதிலாக பாம்புகளை தொங்கவிட்டு கொண்டும் ஒரு மாட்டின் மீது அமர்ந்து கொண்டும் சுற்றி திரிகின்ற அவரா என்னை விட மேன்மையானவர் என தனது 5வது ஆணவ தலையால் மேலும் மேலும் பேசிக்கொண்டே சென்றார். நடக்கும் இவை அனைத்தையும் கைலாயத்தில் இருந்தபடியே அறிந்தார் சிவபெருமான். விஷ்ணு பகவானும் பிற தேவர்களும் பிரம்மதேவர் உரத்த குரலில் சிவபெருமானை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து நிற்கையில் அவர்கள் முன் பெரும் சத்தத்துடன் கூடிய ஒளிவெள்ளம் தோன்றியது. அதனிடையே ஒரு மனிதன் தோன்ற பிரம்மா அவரை பார்த்து, நீ யார், இங்கு ஏன் வந்தாய் என்றார். உடனே அந்த மனித உருவம் ஒரு குழந்தையாக மாறி அழத் துவங்கியது. அதை கண்டு பிரம்மதேவர் இன்னும் கோபத்தில், ஏ குழந்தாய், நீ என் தலையில் இருந்து உதித்தவன். இப்போது என்னை நீ சரணடைந்து அழுவதினால் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நீ அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடிவா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார் பிரம்மதேவர். அவ்வளவுதான். அடுத்த நொடி அந்த குழந்தை ஒரு பயங்கரமான உருவம் கொண்டதாக மாறி அவரின் எதிரில் நின்றது. அந்த உருவமே பரம்பொருளான சிவபெருமானின் பைரவ ரூபமாகும். இதையெல்லாம் அறியாமல் மீண்டும் பிரம்மதேவர், அனைத்தையும் படைக்கக்கூடிய என் முன் இப்படி நிற்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கோபத்துடன் கூறினார். அதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பைரவர் துள்ளி ஆக்ரோஷமாக எழுந்து இதுவரை ஆணவமாக பேசிக் கொண்டிருந்த பிரம்மதேவரின் 5வது தலையை தனது திரிசூலத்தால் துண்டாக வெட்டி எடுத்து கைகளில் ஏந்தியபடி ஆக்ரோஷமாக நின்றார். இதற்கு பிறகிலிருந்துதான் பிரம்மதேவர் நான்முகன் என்று அழைக்கப்பட்டார். உடனே சிவபெருமான் தனது சுய உருவத்தில் அங்கு தோன்றி, பிரம்மதேவரே, உமது எந்த தலை என்னை நிந்தித்து பாவற்றை பெற்றதோ, ஆணவத்தையும் வெளிப்படுத்தியதோ, அந்த தலையை பைரவர் அழித்து விட்டார் என கூற, அப்பொழுதுதான் பிரம்மா மற்றும் அனைவருக்கும் புரிந்தது, வந்திருப்பவர் அந்த சிவபெருமானே, அவரே தன் ரூபமாக பைரவரை தோற்றுவித்துள்ளார் என்று அனைவரும் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டனர். இவையெல்லாம் முடிந்த பிறகு சிவபெருமான் தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவரிடம், நீ பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்ததால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுள்ளது. அதை போக்க அந்த தலையை ஏந்திய வண்ணம் உலகமெங்கும் சுற்றி அனைவரிடமும் யாசகம் பெற்று கொண்டு செல் என்றார். சிவபெருமான் அப்படி கூறிய மறுக்கணமே
மற்றொரு பயங்கர முகம் கொண்டவாறு ஒரு பெண் ரத்தம் கக்கிக் கொண்டே அங்கு தோன்றினார். உடனே சிவபெருமான் பைரவரை நோக்கி, உனக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மஹத்தி தோஷமே இந்த பெண் ஆகும். நீ யாசகம் பெற்று கொண்டு செல்கையில் எங்கு உனது கையில் உள்ள அந்த தலை கீழே விழுகின்றதோ அங்கு உன் பாவமானது தீர்ந்துவிடும். இந்த பெண்ணும் மறைந்து விடுவார் என்றார் சிவபெருமான். பைரவரும் கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையையும் எடுத்துக்கொண்டு உலகமும் சுற்றிய வண்ணம் யாசகம் பெற்று கொண்டு சென்றார். கடைசியாக அவர் காசியில் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து உடைய அவரை துரத்தி கொண்டு வந்த அந்த பெண்ணும் மறைந்து போனார். பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதால் அன்று முதல் காசியிலேயே தங்கி காசியின் காவலராக இன்று வரை பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பைரவர். இதிலிருந்துதான் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழியும் தோன்றியது. அதன்படிதான் இறந்தவர்களின் குடும்பத்தினர் காசிக்கு சென்று பித்ரு தர்ப்பணம் செய்து இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்க காசியை பாதுகாக்கும் காவலராக இருக்கக்கூடிய பைரவரிடம் அருள் பெறுகின்றனர். நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும், கால பைரவர் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. ஒட்டுமொத்த காலத்தினையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவரே. நண்பர்களே, நாம் பல புராணங்களை பார்த்திருப்போம். இங்கு கடவுள்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு நற்காரியத்திற்காகத்தான். இந்த வரலாற்றில் இருந்து இறைவன் நமக்கு உணர்த்த விரும்புவது, ஆணவம் என்பது இருக்கக்கூடாது, அது கடவுளாக இருந்தாலும் சரி என்பதை உணர்த்துவதற்கும், இறைவனுக்கு இப்படி என்றால் மனிதர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குமே இறைவன் இச்செயலை செய்தார். அடுத்ததாக செய்த செயலுக்கான பாவத்தின் தண்டனையை தீர்ப்பது பைரவர் அந்த பரம்பொருளான சிவபெருமானின் ரூபமாவார். அவர் நினைத்திருந்தால் அந்த பாவத்தினை ஒரு நொடியில் போக்க முடியும். ஏன், பிரம்மஹத்தி தோஷம் தன்னை நெருங்க கூட முடியாதவாறு செய்ய இயலும். ஆனால் இறைவன் அவ்வாறு செய்யாததற்கு காரணம் என்னவென்றால், மனிதர்களான நமக்கு ஒரு பாடத்தினை கற்பிப்பதற்காகத்தான். அந்த இறைவனாக இருந்தாலும் சரி, தன் மீது உள்ள தோஷத்தினை தீர்த்துத்தான் ஆக வேண்டும். இறைவனே அப்படி இருக்கின்றார் என்றால் மனிதர்களாகிய நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையே இதன் வாயிலாக இறைவன் நமக்கு உணர்த்துகின்றார். இதனை எல்லாம் உணர்ந்து நாமும் இதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வீடியோவானது உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருந்தால், பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். மீண்டும் அந்த இறைவனை பற்றிய நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.